ஒரு பகல் முழுக்க திரைப்படங்களை பார்த்து நிறைய யோசித்து நிறைய பேசி அதனுடைய முடிவில் இந்த விழாவிலே ஒரு நீண்ட பேருரையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் மாதிரி இல்லை என்று நினைக்கிறேன். சில கருத்துக்களை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். இதுக்கு சில லாபங்கள் இருக்கு, சில வழிமுறை, எளிய வழிமுறைகள். இது அதிக முதலீடு கிடையாது. இதுக்காக ஒரு 1 கோடி பேர் இதை பார்த்தாக வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆக இதுக்குள்ள ஒரு தமிழ் ரசனையை உருவாக்க முடியுமா, இதுக்குள்ள ஒரு மாற்று சினிமாவை கண்டடைய முடியுமா என்ற ஒரு தேடல் 90களின் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு. எப்படின்னா, ஒரு காலத்துல தமிழ்ல வணிக எழுத்து தான் பிரபலமா இருந்தது. நாப்பா சாரதி, அகிலன், கல்கி அப்படி ஆரம்பிச்சு பெரிய பெரிய ரைட்டர்ஸ்ல இருந்தாங்க வணிக எழுத்துல. அன்றைக்கு போய் பூ அழகிசாமி, ராஜநாராயணன் யாருக்குமே தெரியும். அவங்கள எதுல எழுதினாங்கன்னா 500 காப்பி 1000 காப்பி எடுத்து சிறுபத்திரில தான் எழுதிட்டு இருந்தாங்க. இந்த சிறுபத்திரிகை இயக்கம் பெரிய இயக்கமாகி பெரிய ஒரு அலைமாரியாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மைய எழுத்துக்கு விட அதிகமான இடத்துக்கு வந்தது. நான் சிறுபத்திரிகை சார்ந்த எழுத்தாளர் வழி பிரபலத்தில் எதுலையுமே எழுதின கிடையாது. ஆனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய முன்னோடிகளை அவர் காலத்துல யாருக்கும் தெரியாது. சுந்தரராமசாமி அவருடைய உச்சகட்ட புகழ் இருந்தபோது கூட என்ன அளவுக்கு புகழோடு இருந்தது கிடையாது. ஆக சிறுபத்திரிகை வட்டாரத்திலிருந்து ஒரு எழுத்து ஒரு மைய ஓட்ட எழுத்தாக மாற முடியும் என்றால், அதே மாதிரி ஒரு மாற்று ஊடகமாக குறும்படத்தை எடுத்துட்டு அதை பின்னாடி ஒரு முக்கியமான அலையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் குறும்பட இயக்க ஆரம்பித்தது. நிறைய இளைஞர்கள் குறும்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு முயற்சியோட ஒரு பகுதியாகத்தான் இந்த குறும்பட விழாவை நான் பார்க்கிறேன். இதில் எடுக்கக்கூடிய எல்லா படங்களும் அந்த முயற்சியோட ஒரு பகுதியாக பார்க்கிறேன். இதன் அடிப்படையில் இன்றைக்கு திரையிடப்பட்ட படங்களை பற்றி என்னுடைய கருத்து சொல்லும் போது சில விஷயங்களை சொல்ல வரும். மிக முக்கியமான குறையா நான் பார்க்கிறது, இலக்கியத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த படங்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்தது, ஒரு பிள்ளையார் கோயில் வைக்கிறத பத்தி நீங்க பார்த்துருக்கீங்க. ஜெகசிற்பியன் ஒரு அழகான கதை எழுதியிருக்கிறார். ஜெகசிற்பியன் பழைய கதை. இதே கதை தான். ஒரு தெருவில் ஒருத்தவன் பிள்ளையார வைப்பான். அந்த பிள்ளையார் ஒரு பெரிய கடவுளாக மாறிடுவார். இவன் மறுபடியும் அந்த ரிக்ஷாக்காரனாக வைப்பான். இந்த எடுக்கப்பட்ட இந்த குறும்படத்தை விட பல மடங்கு செறிவான, அழகான, உணர்ச்சிகரமான சிறுகதை. அப்படி நூற்றுக்கணக்கான சிறுகதைகள் தமிழ்ல இருக்கு. ஒரு வெற்றிகரமான குறும்படத்தை எடுக்க நினைக்கிறவன் அதுல எந்த ஒரு சிறுகதையும் நோக்கி எடுக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. தமிழ்ல திரைப்படம் எடுக்க வரக்கூடியவங்க இலக்கியமே படிக்கிறீங்க, தெரியவே தெரியாது. ஆனா வெற்றிகரமா தமிழ்நாடு படம் எடுத்துட்டு இருக்கவங்க அத்தனை பேர் படிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இளைஞர்கள் கணிசமான ஆட்கள் எதுவுமே படிக்காங்க. டிவிடி பார்த்து, சினிமா பார்த்து இன்னொரு சினிமாவுக்கு வந்துடுறாங்க. அதனுடைய எல்லா முட்டாள்தனங்களும் நிறைந்த படங்களா தான் இந்த பார்த்த எல்லா படத்தையும் சொல்றேன். வெளிப்படையா சொல்ல போனா ஒரு படம் கூட எனக்கு கவரவே இல்லை. ஏன்னா அடிப்படையில் கதைங்கிற அம்சமே தெரியாது. உதாரணமாக ஒரு பெண்மணி தனியா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க, வரல. ஃபோன் பண்றாங்க, பார்த்துட்டு போயிருக்காங்க. வீட்டில் குழாய் எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற யாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் உருவாக்குது. அதுதான் ஆறுதல் தலைப்பு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கதையை நீங்க எழுதி குமுதத்துக்கு அனுப்பி பப்ளிஷ் பண்ணுவாங்க, போட மாட்டேன். இதெல்லாம் 70-60 கதை புதுசா ஏதாச்சும் சொல்லுவோம். ஆனா குறும்படத்தை நம்ம அதான் எடுத்துட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரியான எந்த தமிழ்ல ஒரு பெரிய இலக்கிய மரபு ஒன்று இருக்கு, உணர்ச்சிகரமான கதைகள் இருக்கு. யோசித்து பாருங்க, ஜானகிராமனுடைய பரதேசி வந்த மாதிரி ஒரு கதை, கடன் தீர்ந்த மாதிரி ஒரு கதை குடும்பமா இருக்கா, எவ்வளவு தூரம் உங்களை உணுக்கும். நீ வீட்டுல போய் உங்களை தூங்க முடியும். அவ்வளவு வலுவாக இருக்கும் கதைகள் இருக்கக்கூடிய ஒரு மொழியில இருந்து அற்பத்தரமான கருக்களை எடுத்து சினிமா பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மண்டையில் அவ்வளவுதான் ஒதுக்கிது. இந்த முட்டாள்தனம் தொடர்ந்து நம்முடைய குறும்பட இயக்கத்தையே கீழே கொண்டு தள்ளி இருக்கு. 2002-2003 தமிழ்நாட்டில் குறும்பட இயக்கங்கள்ல குறும்படங்களை பார்க்கறது 2000 பேர் 3000 பேர் சாதனை வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 200 பேரோட வரமாட்டாங்க. ஏன்னா குறும்பட இயக்கம் அபத்தமான குறும்படை எடுத்து சலிச்சு இதை சொல்ல போறாங்க. படம் ஓப்பன் ஆகி ஒரு 3-4 ஃப்ரேமுக்குள்ள இந்த கடல் கிளைமேக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவ்வளவு சல்லிசான கதை. நமக்கு பெரிய ஒரு இலக்கிய மரபு, அந்த மரபோட தொடர்பே இல்லாத இருக்கக்கூடிய படங்களுடைய மிகப்பெரிய குறைபாடுகள் இந்த படங்கள் யோசித்து பாருங்க. இரண்டாவதாக
தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலவிதமான திரைப்பட உத்திகள் வந்து பெரிய ஸ்கிரீனுக்காக வருது. தொழில்நுட்ப ரீதியாக சொல்லப்போனால் ட்ராக் போட்டு, ட்ராலியெல்லாம் போட்டு, அல்லது பெரிய பெரிய மென்மையான அசைவுகள் இருந்தது, பெரிய ஸ்கிரீனுக்கான ஷார்ட்ஸ். அதெல்லாம் குறும்படம் சின்ன ஃப்ரேமுக்கு வரும்போது அந்த பெரிய ஷார்ட்ஸ் பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றது நான் தொழில்படுத்திட்டேன்னு தெரியல, நிதானமாக ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறதுக்கான ஒரு ஷார்ட்டை வந்து சின்ன ஃப்ரேமுக்குள்ள ஒரு இயற்கை காட்சியை பார்க்க வச்சிங்கன்னா அது சனிப்பத்தான் உண்டு. இந்த குறும்படங்கள் எல்லாத்துலேயுமே அர்த்தமில்லாத, தேவையில்லாத லேக் விழக்கூடிய திரைப்பட மொழியில் லேக்னு சொல்லுவோம், இழுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் நிறைய இருக்கிறது தான். இதுவே சினிமா ஸ்கோப்ல இருந்தால் அந்த சீன் உங்களுக்கு அதை இழுக்க, ஏன்னா அந்த ஸ்கோப் அந்த காட்சியை உங்களுக்கு நிறைவுப்படுது. ஆக குறும்படத்துக்குன்னு ஒரு தனி திரைப்பட மொழி தேவை, குறும்படத்துக்குன்னு ஒரு தனி திரைக்கதை வேணும். குறும்படத்துக்கு ஒரு பெரிய படத்துடைய திரைக்கதையுடைய மொழி நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய படம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படம், படம் தொடங்குது, ஹீரோ வந்து ஒரு ஸ்கூட்டர்ல மெதுவாக வந்து நிறுத்தி ஒரு கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள போய் ஒரு பெல் அடிக்கிறார், ஒரு பெண் திறக்கிறார். சரி, ஏன்னா படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படம். 5 நிமிஷம் ஓடக்கூடிய குறும்படத்துக்கு அதே ஷார்ட்ஸ் வைக்கும்போது படத்துடைய கால்வாசி நேரத்தை நீங்க இதுக்கு செலவழிச்சிட்டீங்க. இதுதான் இந்த குறும்படங்களுடைய மிகப்பெரிய இலக்கண பிழையா இருக்கு. இந்த குறும்படங்கள் பெரும்பாலும் நம்மளை கவரப்படியாக போறது காரணம் என்னன்னா, இந்த சின்ன அளவுக்குள்ள தேவையான ஒரு பிலிம் லாங்குவேஜை உருவாக்க முடியல. யூடியூப்ல போனா வெளிநாடுகள் எடுக்கப்பட்ட, குறிப்பா அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வெற்றிகரமான குறும்படங்கள் நூற்றுக்கணக்கில் நீங்க பார்க்கலாம். குறும்படங்களுக்கான ஒரு தனி அழகியலை உருவாக்கி வச்சிருக்கு. மிக சிறந்த ஒரு படம், நான் கூட என்னுடைய இணையத்தில் அதுக்கு இணைப்பு கொடுத்துருக்கேன், துளை என்கிற படம், த ஹோல். ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜெராக்ஸ்ல இருந்து ஒரு ஓட்டையை ஜெராக்ஸ் எடுப்பார், அதுக்குள்ள கையோட கடைசியில் உள்ள போயிடும். முதல் ஷார்ட்ல இருந்தே படம் விறுவிறுவிறுப்பா இருக்கும். தேவையில்ல அவர் வந்து ஒரு பேப்பரை எடுத்து அப்படி உதறி அந்த இதை ஓப்பன் பண்ணி அதை வச்சு அதெல்லாம் காட்டவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் இந்த ஷார்ட்டுக்கு படமே 5 நிமிஷம் தான், இவ்வளவு பெரிய ஷார்ட்டை வைக்க முடியாது. இதுக்கான ஒரு மொழியை உருவாக்கிறது. ஆக நம்முடைய குறும்பட இயக்கத்துடைய பெரிய தேக்க நிலை இருக்கின்றது. ஒன்று, அதனுடைய கதை கருக்களை வாழ்க்கையில் இருந்தும் இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கணும். ஈழ இலக்கியத்தில் மிக முக்கியமான கதைகள் இருக்கு, மிக வலுவான பல கதைகள் இருக்கு. அந்த கதைகளுடைய திரைப்பட வடிவம் ஏன் வரல? ஏன் வந்து இவங்க வந்து சொந்தமா ஏதோ யோசித்து ஏதோ ஒன்று அப்போ ஒரு கதை எடுக்கிறாங்க? அவங்களுக்கு வாசிப்பு கிடையாது, உலக இலக்கிய வாசிப்பு கிடையாது. ஆக அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரியக்கூடிய சின்ன 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 கருக்கள் வந்து பெரிய விஷயம் நினைச்சுக்கிறாங்க. அதை ஒரு மெனக்கட்டு படமா எடுத்து பணம் எந்த பாதிப்பு. இரண்டாவதாக, இந்த கடைக்கருக்களை உருவாக்கக்கூடிய மொழி வலுவாக இருக்கு. இந்த முக்கியமாக 2 ஒன்றோட சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு வலுவான கதையை எடுத்துட்டீங்க, ஜானகிராமனுடைய கதை மாதிரி ஒரு கதை எடுத்துட்டீங்க, புதுமைப்பித்தனுடைய கதை மாதிரி ஒரு கதை எடுத்துட்டீங்கன்னா அதை இந்த 20 நிமிஷத்துக்குள்ள 15 நிமிஷத்துக்குள்ள சொல்றதுக்கான மொழிக்கான கட்டாயம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இதுக்குள்ள அடர்த்தியா சொல்றது எப்படின்னு ஒரு சவால் உங்களுக்கு வருது. சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு வசதி என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் நீங்க கண் முன்னால பாக்குறீங்க, அவங்க கூட சேர்ந்து வாழ்றீங்க. அந்த அனுபவத்தை குறும்படம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அதுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள படம் முடிஞ்சு போயிடும். ஆக இந்த நிமிஷத்துக்குள்ள இந்த கதாபாத்திரத்துடைய இயல்புகள், அவருடைய குணச்சித்திரத்தை எப்படி காட்டுறது, இந்த மாதிரி சவால்கள் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு தனி மொழி உருவாகிடும். நல்ல கருக்களை எடுக்காம தங்கள் மனசுல தோணக்கூடிய எளிமையான ஐடியாஸ், எண்ணங்களையே படமா எடுத்தா போதுங்கிற எண்ணத்தோட ஆரம்பிச்சு தமிழ் சினிமாவுக்கு பெரிய படத்துக்கு, நீளமான படத்துக்கு, அகண்ட படத்துக்கு தேவையான அதே ஷார்ட்ஸையும் அதே கிராமரையும் பயன்படுத்தி எடுக்கப்படக்கூடிய படங்களாக இந்த குறும்படங்கள் இருக்கு. ஆக ஒரு பெரிய நம்பிக்கையோட தோன்ற இந்த இயக்கம், குறும்பட இயக்கம், படிப்படியாக அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்ய முடியாத இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்ப தமிழ்ல குறும்பட இயக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு குறும்படத்தை எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டு பெரிய திரைப்படத்துக்குள்ள நுழைந்துடலாம். அதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டா மட்டுமே ஒரு குறும்படம் எடுக்கிற அளவு தான் இன்னைக்கு இருக்கு. தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கை பெற்ற அதன் இன்னொரு அம்சம் என்னன்னா, பெரிய திரைப்படத்துக்குள்ளேயே மிக குறைவான செலவில் நல்ல படங்கள் எடுக்க முடியுங்கிற நிலைமை இப்ப தொழில்நுட்ப வசதியாக இருந்திருக்கு. குறைந்த வெளிச்சத்தில் டிஜிட்டல் கேமரா வச்சு 1 கோடி 1.25 கோடிக்கு நல்ல படங்கள் இன்றைக்கு எடுக்க முடியும் என்ற நிலைமை வந்திருக்கு.
அந்த சாத்தியத்திலிருந்து தான் நல்ல படங்கள் வர முடியுமே ஒழிய இந்த குறும்பட இயக்கத்தை பற்றி ஒரு அவநம்பிக்கையோட தான் இந்த உரையை முடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த குறும்பட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தகுதிகளை, தங்களுடைய உழைப்பை இன்னும் பல மடங்கு மேம்படுத்தி கொண்டுதான் இவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறேன். நன்றி. என்ன மாதிரி படம் எடுக்கணும்ன்றதுல இலக்கியத்திலே எடுக்கணும் சொன்னீங்க. அதே நேரம் எங்களோட அப்சர்வேஷன்ல இருந்தும் எடுக்கலாம் சொல்லி கண்டிப்பா இப்ப எத்தனை படங்கள் இப்ப எடுத்ததுல கணக்கு தங்களோட அப்சர்வேஷன்ல இருந்து எடுத்துருக்காங்க. டெக்னிக்ஸ் பிள்ளைன்னு சொல்றது நான் திருப்பி பண்றேன். அதாவது பெரும்படங்கள் தயாரிக்க வேண்டிய அதே முறைப்படியவை குறும்படமும் செய்யணும். செகண்டரி பாயிண்ட். முதல் பாயிண்ட் தங்கள அனுபவங்கள் அற்புதமான அனுபவங்கள் எடுத்து காட்டியிருக்காங்க. உங்களுக்கு அது அற்புதமாகவும் சிறப்பாகவும் தோன்றியிருந்தால் உங்களுடைய கருத்து எனக்கு அப்படி தோன்றலே சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் நான் சொல்ற விஷயங்களா, ஒரு வளமான இலக்கிய பண்பாடு உள்ள மொழியில பல்வேறு விஷயங்களை மிக வலுவான முறையில மிக தீர்க்கமானவர்கள் ஏற்கனவே அணுகியிருப்பாங்க. ஒரு புதிய ஒரு ஒர்க் வரும்போது இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து ஒரு அடி முன்னால வைத்திருக்கணும், ஒரு புதிய திறப்பை உருவாக்கிட்டு நாங்க இருப்போம். நீங்க உங்களுக்கு அந்த இலக்கிய மரபோட எந்த தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு இந்த படமே பொதுவானதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த படங்கள் உரைக்கல, ஏன்னா இதை விட பல விதமான வலுவான விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே சொல்லப்பட்டு மிக எளிமையான சின்ன 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 எண்ணங்களாக தான் இருக்க வேண்டியது. ஒரு சிந்தனையோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ ஒரு ஆழமான பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த கதை கருக்களே இல்லைங்கிறதா என்னுடைய தமிழில வாசிக்கின்ற பிரச்சனை இருக்கின்ற. இப்ப உதாரணமாக வெளிநாடுகளிலே படித்து வருபவர்கள் அந்தந்த நாட்டு மொழிகளிலே ஆங்கிலத்திலே தான் அவர்களுக்கு சரளமும் பரிச்சயமும் இருக்கின்றது. ஆகவே ஒரு வளமான இலக்கிய மரபு அல்லாவிட்டால் சமகால இலக்கியம் தொடர்பான வகையில தமிழ் இலக்கியம் முன்னேறி இருந்தாலும் இந்த புதியவர்களுக்கு அந்த மொழி தொடர்பான இலக்கியங்களை உள்வாங்கிக் கொள்வதிலே ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. ஆனா நீங்க சொல்லலாம் அதற்காக ஆங்கிலத்திலேயும் இன்றைய உலக திரைப்பட மொழி உலக இலக்கியங்களை அவர்கள் உள்வாங்கி எடுத்திருக்கலாம் என்று. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற. இதில் முக்கியமாக புதிதாக குறும்படம் எடுத்த எங்களுடைய இளையவர்கள் அவர்கள் தமிழை மிக சரளமாக எழுதவோ வாசிப்பது சம்பந்தமான பிரச்சனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஒரு பாடலை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு அந்த பண்பாடை பற்றி தெரியாம இருக்கிறது என்பது மிகப்பெரிய குறை, மிகப்பெரிய ஒரு பிழை என்று தான் சொல்லுவேன் வழியா. அதுக்கு ஒரு காரணமா நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்றதுக்கு நேர எதிரான ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி வருது. அது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க முன்கூட்டியே எந்ததான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சல. நான் இந்த இடத்துல தமிழ் வணிக சினிமாவை நிராகரித்து பேச முடியாது என்றுதான் பேசினேன். தமிழ் வணிகர் சராசரியோடு தொடர்ந்து ஒரு உரையாடல் மூலமாக உருவாடி வந்த ஒரு பண்பாட்டு உரையாடல். அந்த உரையாடலுக்கு தமிழ் பண்பாட்டில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஆகவே அதை நிராகரிக்க முடியாது என்பதுதான் 20 நிமிஷம் நான் இங்க பேசின பேச்சு. அல்லாத தமிழ் சினிமாவை நிராகரிக்கணுங்கிறது அல்ல. அந்த நிராகரிப்பு எனக்கு இருந்தது, அது இல்லை. இந்த உலக அளவில் ஹாலிவுட் சினிமா உலகத்துல எல்லா சினிமாவும் விழுங்கக்கூடிய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் தமிழ் மக்களோட பேசக்கூடிய ஒரு பண்பாட்டு ஊடகமாக தமிழ் திரைப்படம் தொடர்ந்து இருக்கிறது என்பது ஒரு சாதனை என்றுதான் நான் இந்த 20 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். அதை திருப்பி அதை நீங்க அப்படி இல்ல தமிழ் சினிமா நிராகரிக்கிறேன் நீங்க சொன்னீங்க அர்த்தம் கிடையாது. இரண்டாவதாக தமிழ் சினிமா மேல எனக்கு விமர்சனங்கள் இருந்தது, இப்போ அந்த விமர்சனம் உண்டு, இன்றைக்கு அந்த கடுமையான விமர்சனம் உண்டு. ஆனா இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இன்றைக்கு இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய விருதுகளில் தமிழ் படங்கள் அதிக விருதுகள் வந்திருக்கு. வருங்காலத்திலும் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு துறையாக தமிழ் வணிக சினிமாவோட ஒரு பகுதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சில ஒட்டுமொத்த வணிக சினிமா மாறின்னு நான் சொல்ல வர மாட்டேன். இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சாதாரண வணிக சினிமா வந்துட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் மக்களுடைய ஒரு சராசரி ஒன்று இருக்கு. இந்த சராசரிக்காக தான் தமிழ் சினிமா எடுக்கப்பட முடியும். இந்த சராசரி இன்றைக்கு ஒரு விரிவான உலகத்தரமான படத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு வலுவானதாக இல்லை. ஆக இன்றைக்கு தமிழ் இல்லை, இப்ப இருக்கிற மேல ஒரு உலகத்தரமான படத்தை எடுக்க முடியாது. எதிர்காலத்தில் எடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று தான் நான் இந்த மேடையில் சொன்னேன். அதை திருப்பி சொல்லி